யூரின் போகிற வழியில் சின்ன சின்ன கட்டியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த கிட்னி வேறு சுருங்கி போச்சுன்னு சொன்னது தான் பயம். அவர் தான் மாத்திரை கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டு வரும்போது தான் யூரினில் ரத்தம் வரவே ரசாயன முறைப்படி கரைக்கலான்றதுக்காக தான் அங்கே வந்தோம். என் ஏழுமலை எங்கள் மனைவிக்காக வந்திருக்கிறேன். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுகா சின்னப்பகண்டை கிராமம். ஆண்டாள் யூரின் போகிற வழியில் சின்ன சின்ன கட்டியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அது கட்டி கரைக்கிறதுக்காக இங்கே இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இங்கே வந்தோம். ஹாஸ்பிட்டலில் கடலூர் அங்கே ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வயசு அதிகமாக 70 வயசு ஆகிடுதோடு பயமாக இருக்குது. அந்த கட்டியை ரசாயன முறைப்படி கரைக்கலான்றதுக்காக தான் அங்கே வந்தோம். சர்ச்சை பண்ணிவிட்டு கட்டி எடுத்து லேப்புக்கு அனுப்பணும். அங்கே போனால் போய் வந்த பிறகு தான் அது கன்ஃபார்மாக சொல்ல முடியும்னு வேறு சொல்லிட்டாங்க அவங்க. அப்புறம் மின்சாரம் வேறு வைக்கணுன்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் மின்சாரம் வைக்கணுமா. அதுக்காக நாங்கள் ரசாயன இதெல்லாம் கரைச்சிடலான்றதுக்காக இங்கே வந்தோம். ஸ்கேனு சிடி ஸ்கேன் எடுத்துக்கிறோம். சின்ன சின்ன கட்டி இருக்குதுன்னு வந்துக்குது. யூடியூப்லாம் பார்த்தோம். அதே கர்நாடகாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே அந்த ஃபோன் பண்ணி பேசினாக்கா இங்கே தமிழ்நாட்டில் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க. அதன் பிறகு நாங்கள் வந்தோம். நல்லா சொல்கிறாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 நாளைக்கு சாப்பிட சொல்கிறாங்க. அவங்களுக்கு எப்படின்னு தெரில. 15 நாள் இப்போ சாப்பிட்டா தான் முடிவு பண்ண. இப்போ ஒன்றும் சிரமம் இல்லை. வருங்காலத்தில் யூரின் அடைச்சிச்சின்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக தான் முன்கூட்டியே செய்கிறோம். ஒன்றும் இப்போ முதல்ல விவசாய வேலை, இப்போ ஒன்றும் வேலை செய்யலை. வீடு தாங்கிறாங்க. விவசாயம் எல்லா வேலையும் செய்வாங்க. களை கோத்துறதுலேருந்து எல்லாமே எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இப்போ திட்டமாக ஒரு அளவு தான் சாப்பிட்றாங்க. முந்தி மாதிரி சாப்பிட்றது இல்லை, அளவாக சாப்பிட்றாங்க. அந்த கிட்னி வேறு சுருங்கி போச்சுன்னு சொன்னது தான் பயம். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வயசு ஆகி போச்சு. அது 3.6 இருக்குதுன்றாங்க. அதே 5 ஆகி போச்சுன்னாக்கா டயாலிசிஸ் பண்ணுறேன்றாங்க. சுகர் இல்லை, பிபி மட்டும்தான் இருக்குது. அது டாக்டர்கிட்ட போனோம். முதல்ல அவர் தான் மாத்திரை கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டு வரும்போது தான் யூரினில் ரத்தம் வரவே ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு சொன்ன பிறகு தான் அப்புறம் அங்கே போய் ஸ்கேன் எடுத்து பார்த்த பிறகு தான் அவங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அது எந்த கட்டின்னு சொல்ல முடியாது. ஆப்ரேஷன் பண்ணால் ஆப்ரேஷன் அவங்க உடம்பு தாங்காதுன்றதுக்காக தான் இங்கே வந்தது. மாத்திரை எடுத்துன்னு வராங்க, இதுவும் போடுறாங்க. ரொம்ப நன்றி.